பேரு சொன்னேன், ஊரு சொன்னேன், இடமும் சொன்னேன். பின்களையும் முன்களையும் ஒடுக்கம் சொன்னேன். பாரு உலகில் பல நூலில் மார்க்கம் சொன்னேன். பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன். மார்க்கம் இன்னதென்று திரட்டிச் சொன்னேன். தேரப்பா சித்தியெல்லாம் சுருக்கிச் சொன்னேன். தியானம் வழி சொன்னேன், நிலையும் சொன்னேன். சீரப்பா ஊன் உடம்பை இன்னதென்று பிரித்து சொன்னேன் அப்படி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேர் சொன்னேன், ஊரை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இடமும் சொன்னேன் அப்படின்னா. இந்த இடம் நம்ம எந்த இடத்துல போனால் சாதிக்கலாம் அப்படின்னா அது சுழிமுனை தான். சுழிமுனை தான், புரியுதா? நீ சுழிமுனைக்கு போகாமல் வேறு இடத்துல போயில நீ எதுவுமே சாதிக்கவும் முடியாது. அதனால் அந்த இடத்த உனக்கு நான் சொன்னேன். பின்களையும் முன்களையும், பின்களை முன்களைனா அதாவது ரேசகம் புறகம்னு சாமி சொல்லுவார். இவங்க இடகலை பின்களைன்னு சொல்லுவாங்க. அப்போ இடகலைனா வலது பக்கம் ஓடுறது, வலதுன்னா லெஃப்டா ரைட்டா? அப்போ இடகலைனா லெஃப்ட்டு, பின்கலைனா ரைட்டு. அப்போ இடகலை பின்கலை. அப்போ இடகலைனா என்னன்னா சந்திரக்கலை, பின்கலைனா சூரியக்கலை. இந்த ரெண்டு கலையும் ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு வருது. அது எங்கேருந்து பிரிஞ்சு வருது அப்படின்னா சுழிமுனையிலேருந்து பிரிஞ்சு வருது. அப்போ நமக்கு இப்போ என்ன கலை நடக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு நடக்கிறது இடகலையும் நடக்கலை, பின்கலையும் நடக்கலை. இது ரெண்டும் குழப்பி ஒரு கலை நடக்குது இப்போ. ஆமாம், ரெண்டு பக்கம் ஓடி அது மிக்ஸ் ஆகி வேற ஒரு கலை ஓடுது. அப்போ இந்த தவங்கள் பண்ணும்போது தான் இடக்கலை சீராகும். இடக்கலை சீரானா என்ன கிடைக்கும்னா மன அமைதி கிடைக்கும். ஆமாம். பின்கலை சீரானா அறிவு வேலை செய்யும். ஆமாம், இது ரெண்டும் சீரானா சுழிமுனையில் இடம் கிடைக்கும். சுழிமுனையில் இடம் கிடைச்சா என்ன ஆகும்? சுழிமுனையில் போய் சஞ்சரிக்கலாம். சரியா? அப்போ சுழிமுனை திறந்துட்டா அவனுக்கு மரணம் இல்லை. அப்போ அது லாக் ஆகி தான் இந்த ரெண்டு கலை வேலை செய்யுது. இந்த ரெண்டு கலையிலையும் பார்த்தா நம்ம பின்கலையை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆமாம், எப்பயுமே பண்ணுறது இல்லை. இடகலையும் பண்ணுறது இல்லை. இடகலையை எப்படி பண்ணுறோன்னா வெளியே மூச்சு விட்டுட்டு வாங்குகிறோம், அவ்வளோதான். ஆமாம், வெளியே விட்டால் நாசம்தான். அதனால் அதை நிறுத்தினா தான் இடகலை வேலை செய்யும். இதை நல்லா பண்ணாதான் பின்கலை வேலை செய்யும். இது ரெண்டும் வேலை செய்யும்போது சுழிமுனை வேலை செய்யும். இந்த மாதிரி இடகலை பின்கலையை ஒடுக்கம் சொல்லியிருக்காரு. பார் உலகில் பல நூல் மார்க்கம் சொன்னேன் அப்படி சொல்கிறார். இந்த உலகத்தில் பல நூல் இருக்குல்ல, அதனுடைய மார்க்கம்லாம் என்னென்னா பொழப்புக்காக அவங்கவுங்க எழுதி போட்டது. சிவனார் உத்தரவு போட்டதுனால வியாச முனிவர் பாரதம் உண்டாக்குனார், ராமாயணம் உண்டாக்குனாங்க. இதெல்லாம் கதையாக வடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நூலை தயாரித்து போட்டுட்டாங்க. அப்போ இதெல்லாம் கதையாகவே ஆயிடுச்சு. நிஜம் இவங்களுக்கு போய் சேரலை. அப்போ நிஜத்தை சேர்க்கறது யார் அப்படின்னு சொன்னால் மகான்கள் தான் சேர்க்குறாங்க. அப்போ இடகலைன்னா என்ன, பின்கலைன்னா என்ன, எதை வச்சு நீ போக முடியும், எதை வச்சு சாதிக்க முடியுன்றது இதுதான். அப்போ சூரியன் சந்திரனை வலம் வந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதனால் அந்த பல நூல் மார்க்கத்தை சொல்கிறார். அப்போது சித்தி எல்லாம் சுருக்கி சொன்னேன். இதுக்குள்ளே போனால் தான் ஒன்று ஒன்றா சித்தி ஆகும். ஒவ்வொரு கலையாக நீ சித்தி பண்ணினா ஒவ்வொரு ஆற்றல் உனக்கு கிடைக்கும். அதுபோல் சித்தி பண்ணிக்கணும். சும்மா உட்காந்து ஜபம் பண்ணோன்ட்டு பண்ணாமல் நல்லா ஜபம் பண்ணால், இப்போ இடகலை சுத்தியாச்சா, பின்கலை சுத்தியாச்சா, சுழிமுனை சுத்தியாச்சா அப்படின்னு சுழிமுனையை போய் நீ சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா அழிவில்லை. இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த சித்தி பண்ணிக்கணும். சித்தினா என்ன? மனமும் அறிவும் சுழிமுனை தான் சித்தி. சுழிமுனையில் போய் நிற்கிறது. சித்தினா அடையிறது, அடைஞ்சாச்சு. ஒரு பொருளை அடைஞ்சாச்சு. இப்போ நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வர அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பயணம். இதே அமெரிக்காவில் போய் நீ வாழ்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ட அப்படின்னா அதுக்கு சித்தி.
இப்போ நீ சுழிமுனைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கேன்னா அதுக்கு பேர் சித்தி இல்லை. சுழிமுனையில் போய் நீ தங்குறதோ ஒடுங்கிறதோ தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் சித்தி. அப்போ இடகலையும் சித்தியானா பிங்கலை தெரியும், பிங்கலை சித்தியானா சுழிமுனை தெரியும். அப்போ இந்த சித்தி பண்ணணும். இது எவ்வளோ நாளில் நடக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம நினச்சா 40 நாளில் முடிச்சிடலான்றாங்க. நம்ம நினச்சா சுழிமுனையை 40 நாளில் திறந்துடலாம். இன்னொரு மகான் சொல்கிறாரு 3 நாளில் திறக்கிறதுக்கு கூட நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன்றாரு. அப்போ இதெல்லாம் திறக்கிறதுக்கு காலம்லாம் கிடையாது. நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறியோ அவ்வளோதான். நீ நினச்சா 2 மாதத்தில் திறக்கலாம், 2 வருஷத்தில் திறக்கலாம், 20 வருஷத்துக்கு திறக்கலாம், அது உன்னோடது தான். ஆனால் அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்து ஒரு மண்டலம் பண்ணினா எல்லாமே சகலமும் நீ ஒரு மண் எடுத்து குத்தினா கூட பொண்ணா அவனுக்கு மாறும்.